ப்ராக்டிஸ் இருந்துச்சு. அது எப்படின்னா குழந்தைக்கு ஃபுல்லா ஒரு டவல் மாதிரி ராப் பண்ணிட்டு நம்ம கால் ரெண்டு சேர்த்து வச்சுட்டு அந்த மாதிரி ப்ராக்டிசஸ் எல்லாம் ஹிப் டிஸ்பிளேசியா அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு இன்சிடென்ட்ஸ் நிறைய ஆயிடுச்சு. அப்போ ஸ்வாட்லிங் ஷுட் பி வெரி கேர்ஃபுல்லி டன். ஸ்வாட்லிங் ஆனது அந்த பேபியோட கவர் பண்ணது அதை மட்டும் கற்றுட்டு தான் பண்ணணும். குழந்தை ஃபர்ஸ்ட் பர்த்டேக்குள்ளே நடக்கலையேன்னு சொல்லிட்டு ஒரு கவலை இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு. அது இருக்க தேவையில்லை. பிகாஸ் வி ஹாவ் அ ரேஞ்ச். எவ்ரிதிங் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட். வயிற்றுக்குள்ளே இருந்த தண்ணியும் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இன்கேஸ் இஃப் தெர் இஸ் அ பிளாக் இன் ஒன் ஆஃப் தீஸ் டூ திங்ஸ், ஃபேமிலியில் யாருக்கான ஜெனட்டிக் இஷ்யூஸ் இருந்தாலோ ஒரு ஜெனட்டிக் டெஸ்டிங் அண்ட் கவுன்சிலிங் பிஃபோர் பிளானிங் ப்ரெக்னன்சி இட்ஸ் ஆல்வேஸ் அ குட் ஐடியா. அப்சர்வ் பண்ணி கரெக்டாக ஒரு டைமில் நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ அந்த அலைன்மெண்ட் சரி பண்ணுறதுக்கு சர்ஜரிஸ் ஆர் நாட் மேஜர். நாக் நீஸ் பை தி ஏஜ் ஆஃப் 4 or 5 அது நேராயிட்டே வந்துடும், தானாக நேராயிட்டே வந்துடும். பட் பியாண்ட் 6 years அது இன்னும் பர்சிஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னா தென் தே ஹேவ் டு கெட் இட். வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு இல்லைன்னா கடைக்கு போகலாமான்னு சொல்லிட்டு நம்ம கை பிடிச்சி இப்படி இழுத்து பிடிச்சி எடுத்துட்டு போவாங்க. ஸோ whenever you pull அந்த எல்போ புல்ட் எல்போன்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் வரும். டக்குன்னு ஒரு சவுண்ட் உங்களுக்கு கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம இதில் இம்பார்ட்டண்ட்டான ஹெல்த் இஷ்யூவை தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசித்ரா கோபிநாத், பீடியாட்ரிக் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் ரெயின்போ ஹாஸ்பிட்டல். இவங்க கிட்ட நம்ம என்ன விஷயம்லாம் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் மாம்க்கு குழந்தைங்க பிறந்த உடனேயே வந்து அவங்க நடக்கிறதுல ஆகட்டும், இந்த குழந்தைங்க டயப்பர் போட்டோன்னா அவங்க வாக் பண்ணுறதுலையா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய அந்த மாம் வந்து ரொம்பவே பயப்படுறாங்க இல்லையா. ஆக்சுவலாக அதில் இஷ்யூ இருக்காது, பட் அவங்களுக்கு ஒரு பதட்டமான நிலை இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை தான் இன்னைக்கு நான் கொஸ்டினாக கேட்க போறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நிறைய ஹெல்த் விஷயங்களை இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி சுசித்ரா மேம் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? குட், தேங்க்யூ. நீங்கள்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நைஸ் ஆஃப் மீட்டிங் யூ டுடே. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. அண்ட் இந்த சப்ஜெக்ட் கூட நீங்கள் டைம் கொடுக்குறீங்க. ஐ திங்க் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். நிஜமாலே தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிறந்த குழந்தைங்கள்லேருந்தே வந்து இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. முன்னாடியெல்லாம் வந்து அந்த குழந்தை வளர்ந்து ஒரு 20-30 வயசு வரும்போது தான் அவங்களுக்கு என்னென்ன இஷ்யூ இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியும். பட் இப்போ குழந்தைங்கள்லேருந்தே கண்டுபிடிக்கக்கூடிய டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து குழந்தையிலே க்யூர் பண்ண முடியும்? நிறைய விஷயம் இருக்கு மேம். ஸோ இப்போது நம்ம இருந்த வருஷம் 2026 ஓகேங்களா. ஸோ இந்த பிரான்ச்சில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் தி டிஸ்கவரிஸ் ஆர் தி எஃபர்ட்ஸ் விச் ஸ்டார்டட் ஃபார் திஸ் பிரான்ச் ஸ்டார்டட் 100 years ago. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன லேட்டஸ்ட்னா, குழந்தை பிறந்த முன்னாடியே நம்ம ஒரு ஸ்கேனில் அவங்களுக்கு இருந்த இஷ்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, we can do genetic testing when the baby is inside the tummy itself. அவங்க கருவறையில் இருக்கும் போதே அந்த எக்ஸ்ரேஸ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். ஸோ அந்த அளவுக்கு இப்போ ஃபீட்டல் மெடிசன் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. நம்மக்கிட்ட அந்த அல்ட்ராசவுண்ட் டெக்னாலஜி இருக்கு, 3D இமேஜிங் ஸ்கேனிங் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நம்மளோட மெடிக்கல் ஃபீல்ட் ஹஸ் அட்வான்ஸ்ட். ஸோ இப்போ என்னன்னா, நம்ம பேரண்ட்ஸ்க்கு எதனா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அவங்களோட ஃபியூச்சர் பேபியோட கண்டிஷன் எப்படி இருக்கும், அந்த கண்டிஷனுக்கு என்ன நம்மக்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கக்கிட்ட நல்லா உட்காந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். வி ஹாவ் ரிசல்ட்ஸ் இன் ஹேண்ட், ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கு. அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் நம்ம அவங்களுக்கு காமிச்சிட்டு we can explain. So they are better prepared for the journey of birth. ஸோ இப்போ மெயினாக இப்போ நிறைய இஷ்யூஸ் வந்து குழந்தைக்கு ரொம்ப டயப்பர் யூஸ் பண்ணுறதுன்றது ஒரு நெசசரி திங் ஆகிடுச்சு. முன்னாடி லக்ஸரியாக இருந்துச்சு, பட் இப்போ டயப்பர் இருந்தால் தான் ஒரு மதரால் இருக்க முடியுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. பட் சேம் திங், டயப்பர் யூஸ் பண்ணும்போது அந்த குழந்தை வாக் பண்ணுறதுல நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அதிகமாக டயப்பர் யூஸ் பண்ணுறதுனால அந்த குழந்தை ஸ்ட்ரைட்டாக வாக் பண்ண மாட்டுறாங்க, க்ராஸ் வாக் பண்ணுறாங்க. இது ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையாம? நாட் ரியலி. ஐ திங்க் இப்போது நம்ம யூஸ் பண்ணது டைப்பர், ஆஸ் யூ செட், யூசேஜ் நிறைய ஆயிடுச்சு. பட் டைப்பர் அந்த அளவுக்கு ஒரு பேபியோட ஸ்ட்ரக்சரு சேஞ்ச் பண்ணாதுங்க, பிகாஸ் இட்ஸ் அ சாஃப்ட் திங், சரிங்களா. பட் இதுக்கு முன்னாடி ஸ்வாட்லிங்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிஸ் இருந்துச்சு. அது எப்படின்னா, குழந்தைக்கு ஃபுல்லாக ஒரு டவல் மாதிரி ராப் பண்ணிட்டு நம்ம கால் ரெண்டு சேர்த்து வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கிளாத் மாதிரி போடுவாங்க இல்லையா. ஸோ தட் ஹேட் குவைட் அ இம்பேக்ட் ஆன் த சைல்ட்ஸ் க்ரோத். இது எப்படின்னா, நம்மளோட குழந்தையோட ஹிப்ஸ், டெவலப்பிங் ஹிப்ஸ், ஸோ அவங்க பிறந்த உடனே அவங்க போன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக டெவலப் ஆகி வெளியே வராது. ஸோ ஆஸ் தே க்ரோ அவங்களோட போன்ஸ் அவங்களுக்கு கூட டெவலப் ஆகும், அவங்க ஜாயின்ட்ஸ் அவங்களுக்கு கூட டெவலப் ஆகும். ஸோ இன்ஃபேக்ட் திஸ் ஸ்வாட்லிங்
கால் 2 சேர்த்து வச்சுட்டு அந்த மாதிரி ப்ராக்டிசஸ் எல்லாம் ஹிப் டிஸ்பிளேசியா அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு இன்சிடென்ட்ஸ் நிறைய ஆயிடுச்சு அப்போ. பட் யூசேஜ் ஆஃப் டைப்பர் இஸ் ஆக்சுவலி ஆன் த கான்ட்ரரி இட்ஸ் ப்ரொடெக்டிவ். எப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, லைக் யூ செட் கால் அகட்டி வைப்பாங்க, ஒரு மாதிரி நடக்கிறாங்க. So basically if the child had an issue, then if they are able to put their legs on either side and walk, it's a good thing. அவங்க ஹிப்ஸ் கண்டிஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், கான்ஃபிடன்ஸ் வரும். எஸ், ஒரு கான்ஃபிடன்ஸ். பட் அதர்வைஸ் டைப்பர்ஸ் டோன்ட் சேஞ்ச் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ பேபி. ஓகே, ஸோ அது வந்து ஒரு சின்ன தியரி மாதிரி தான், ரூமர் மாதிரி தான். யா, பட் அதை விட ஸ்வாட்லிங் ஷுட் பி வெரி கேர்ஃபுல்லி டன். ஸ்வாட்லிங் ஆனது அந்த பேபியோட கவர் பண்ணது அதை மட்டும் கட்டிட்டு தான் பண்ணணும் பேரண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு குழந்தை இப்போ ஜென்ரேஷன்ஸில் இருக்கக்கூடிய பேபிஸ்க்கு நிறைய விஷயம் வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முன்னாடியெல்லாம் குழந்தைங்க வந்து ப்ராப்பரான அந்த நடக்கக்கூடிய வயசுல நடப்பாங்க. இப்போ அந்த நடக்கிறதே ரொம்ப டிலே ஆகுது, பேசுறது டிலே ஆகுது. இதெல்லாமே வந்து இட்ஸ் நார்மல், பயப்பட வேண்டாமா, இல்லை வந்து இந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருந்தால் உடனே நீங்கள் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? எப்போனா குழந்தை நடக்கணும்னா அவங்களுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும். ஓகே, 12 months to 18 months ரேஞ்ச். அந்த வயசுக்குள்ளே அவங்க இண்டிபெண்ட்டாக நடக்கிறாங்கன்னா தட்ஸ் டோட்லி ஃபைன். ஸோ என் குழந்தை ஃபர்ஸ்ட் பர்த்டேக்குள்ளே நடக்கலையேன்னு சொல்லிட்டு ஒரு கவலை இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு. அது இருக்க தேவையில்லை, பிகாஸ் வி ஹாவ் அ ரேஞ்ச். எவ்ரிதிங் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட் பிகாஸ் எவ்ரி சைல்டு இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ 12 months to 18 months ஒரு விண்டோ இருக்கும். அந்த விண்டோவில் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது இருக்கும். அது வாக்கிங் இண்டிபெண்ட்லி. பட் 18 months ஆனதுக்கப்புறம் கூட அவங்க சரியாக நடக்கலை, இன்னும் தடமாறின்னு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ் வரல, கோஆர்டினேஷன் வரலைன்னா டெஃபினெட்லி தெர் இஸ் அன் இஷ்யூ வித் தர் நியூரலாஜிக்கல் சர்க்கிட். ஸோ பிரெயின், மசில்ஸ், போன்ஸ் எல்லாமே they are connected by nerves. ஸோ எந்த ஒரு இடத்துல ஆனால் சிக்னல் சரியாக போகலைன்னா அப்போதான் அவங்களுக்கு அந்த கோஆர்டினேஷன் வராமல் இருக்கும். அந்த கெயிட் அந்த டைமுக்கு நடக்க பண்ண மாட்டாங்க. தட்ஸ் when there will be a block. ஸோ அது மட்டும் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குழந்தை, ஒரு மதர் வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி பண்ணுற சில மிஸ்டேக்ஸ்னால அந்த குழந்தையோட போன் எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி சரியாக பார்த்துக்காதனால அந்த குழந்தையோட போன் வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே அஃபெக்ட் ஆகும். வயிற்றுக்குள்ளே இருந்தப்போ 2 important factors. பேபிக்கு எந்த அளவுக்கு ஆக்சிஜன் பாயிண்ட் இருக்கு, எந்த அளவுக்கு ஒரு தண்ணி கவரிங் இருக்கு, ப்ராப்பர் கவரிங். ஓகேங்களா? எதுக்கு இது 2 இம்பார்ட்டன்ட்னா அவங்களுக்கு நியூட்ரிஷன், மெட்டர்னல் ஃபுட் தான் பேபி எடுப்பாங்க. அது இட் கோஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன். அதுலேயே வயிற்றுக்குள்ளே இருந்த தண்ணியும் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இன்கேஸ் இஃப் தெர் இஸ் அ பிளாக் இன் ஒன் ஆஃப் தீஸ் 2 things, பேபி கேன் பி அஃபெக்டட். பட் இது கம்ப்ளீட்டாக ஒரு மதர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அவங்களோட நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பிகாஸ் த மதர் இஸ் டீலிங் வித் ஆல்ரெடி அ பிரெக்னன்சி, அ லாட் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ். But as a family, we should support them with good nutrition, stress-free environment, and good positive vibes. But if there is a change in any of these things, idella genetica irukkalam. It could be a spontaneous genetic thing or something which they are carrying through at least 6 to 7 generations. Okay, so அந்த மாதிரி குறைபாடுகள் வந்தா ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு நம்ம டாக்டர் கிட்ட போனா சரி பண்ணிடலாம். எப்படின்னா ஆன்டினேட்டல் ஸ்கேனிங்ஸ் நடந்துட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். இன்கேஸ் அவங்களோட ஃபேமிலியில் இல்லைன்னா இமீடியட் ஃபேமிலியில் யாருக்கான ஜெனட்டிக் இஷ்யூஸ் இருந்தாலோ ஒரு ஜெனட்டிக் டெஸ்டிங் அண்ட் கவுன்சிலிங் பிஃபோர் பிளானிங் ப்ரெக்னன்சி இட்ஸ் ஆல்வேஸ் அ குட் ஐடியா. ஓகே, ஸோ அதை வந்து கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக. இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன் மேம், முன்னாடியெல்லாம் வந்து அந்த காலில் எலும்பு தேய்மானம் இந்த மாதிரியெல்லாம் வரும்போது ரொம்ப சீனியர் ஏஜில் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ எதுவும் பண்ண முடியாது, சர்ஜரி தான் பண்ண முடியும், அது ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து குழந்தைங்கள்லாம் இருக்கும் போதே அதெல்லாம் கண்டுபிடிக்கலான்ற மாதிரி டெக்னாலஜி வந்திருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதெல்லாம் வந்து ஃபேக்டா? நோ, ஐ வுட் சே அது டெக்னாலஜி கிடையாது, இட்ஸ் அவேர்னஸ் ராதர். இதுக்கு முன்னாடி எப்படின்னா நம்மளோட சொசைட்டியில் we were not very rich. ஓகே, ப்ரீ இண்டிபெண்ட் அண்ட் போஸ்ட் இண்டிபெண்ட் இமீடியட்டாக we were not very rich. ஸோ பசங்கள் எப்படி பிறந்தாலும் ஃபேமிலி அவங்களோட சப்போர்ட்டை மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு இருந்த இஷ்யூஸ் நம்ம எப்போவே சீரியஸாக ட்ரீட் பண்ணலை. இப்போது ஓகே 60-70 பீப்புளில் அவங்களுக்கு வர மூட்டி தேய்மானம் அவங்களோட ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ். பட் பசங்களில் எந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது which can become arthritic laterனா இருக்குது. ஹிப்பில் இஷ்யூஸ் இருக்கலாம், பிறந்தப்போலேருந்து ஹிப்பு சரியாக டெவலப் ஆகாமல் இருக்கலாம். அதை நம்ம மேபி we would not have found out. ஏன்னா பேரண்ட்ஸ் வரதே 1 year 2 years கழிச்சு தான் வருவாங்க. by then the hip has not developed at all. ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு தேய்மானம் வரதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் ஹையாக இருக்கும். செகண்ட் திங், அலைன்மெண்ட். வாட் இஸ் அலைன்மெண்ட்னா, இப்போ நீங்கள் நேராக நிற்பீங்கன்னா உங்கள் ஹிப்ஸ், நீஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் ஒரு லைனில் இருக்கணும். அந்த அளவுக்கு எதனா டீவியேஷன் இருந்தாலும் உள்ள பக்கம் இல்லைனா வெளி பக்கம் we know that those joints are being loaded abnormally.
ஸோ எப்போனா ஒரு அப்நார்மல் லோடிங் இருந்தாலோ அந்த ஜாயிண்டோட லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி அலைன்மெண்ட் இஷ்யூஸ் எல்லாம் நம்ம பிறந்தப்போலேருந்து அப்சர்வ் பண்ணி கரெக்டாக ஒரு டைமில் நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ அந்த அலைன்மெண்ட் சரி பண்ணுறதுக்கு சர்ஜரிஸ் ஆர் நாட் மேஜர், ரொம்ப மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிஸ், டே கேர் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப இளமெல்லாம் கட் பண்ணி நம்ம நேர் பண்ணணும் அந்த மாதிரியே கிடையாது. பட் ப்ரொவைடட் வி கம் at the right time. ஓகே, இப்போ அந்த இஷ்யூ வந்து ஒரு பேரண்ட்டுக்கு டவுட் வருது, இந்த மாதிரி இஷ்யூ இருக்குமோன்னு. ஸோ அவங்க எவ்வளோ நாளுக்குள்ளே இல்லைனா எவ்வளோ சீக்கிரம் குறிப்பிட்டு இந்த டைம்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக க்யூர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கா மேம்? ஏதாவது இருக்கு. இப்போ 2 வருஷத்துக்குள்ளே பசங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு போல் லெக்ஸ் ரொம்ப காமன். ஓகேங்களா? பட் 2.5-3 years கழிச்சு கூட அவங்களுக்கு கால் போல் லெக்ஸ்ல தான் இருக்குன்னா அது கண்டிப்பா நீங்க செக் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு இன்னொரு கண்டிஷன் கால் பிளவுன்ஸ் டிசீஸ் அதுவும் இருக்கலாம். இது நம்ம கரெக்டான டைம்ல கண்டுபிடிச்சிட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நாக் நீஸே இருக்கும் பசங்களுக்கு, அது நார்மல் தான். நாக் நீஸ் பை தி ஏஜ் ஆஃப் 4 or 5 அது நேராயிட்டே வந்துடும், தானா நேராயிட்டே வந்துடும். பட் பியாண்ட் 6 years அது இன்னும் பர்சிஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னா தென் they have to get it checked. அதே மாதிரி குழந்தைங்களை வந்து யூஸ்வலாக ரொம்ப தூக்கி போட்டு விளையாடக்கூடாது. சின்ன குழந்தைங்கள இந்த பேரண்ட்ஸ்லாம் தூக்கி போட்டு விளையாடுவாங்கல்ல, ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களோட பேர்ன் அந்த எலும்புகள் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும். அதோட எஃபெக்ட்ஸ் பின்னாட்களில் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா தெரியுன்றாங்களே, இஸ் இட் ட்ரூ மேம்? ஒன் காமன் இன்ஜுரி we see in kids below the age of 8 is இப்போ பசங்கள் விளையாடுறதுக்காக கூட்டிட்டு போவாங்க, வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு, இல்லைன்னா கடைக்கு போகலாமான்னு சொல்லிட்டு நம்ம கை பிடிச்சி எப்படி இழுத்து பிடிச்சி எடுத்துட்டு போவாங்க. ஆமாம். ஸோ whenever you pull அந்த எல்போ புல்ட் எல்போன்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் வரும். ஓகே, டக்குன்னு ஒரு சவுண்ட் உங்களுக்கு கேட்கலாம், இல்லைன்னா அந்த குழந்தை திடீர்னு அழுவ ஆரம்பிச்சுடுவாங்க, they'll not move the limb. So pulled elbow ஒரு situation, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இல்லைன்னா ஒரு புல்லிங் ஃபோர்ஸ் இருந்தாலும் வரும். பட் இது சர்ஜரி பண்ணி சரி பண்ணணும் அந்த மாதிரி சிச்சுவேஷன் கிடையாது. நீங்கள் நேரில் அவங்களுக்கு எமர்ஜென்சி கூட்டிட்டு போனீங்களா அவங்களுக்கு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி சரி பண்ணிடுவாங்க. ஓகே, இது வந்து உடனே பண்ணா. இன்கேஸ் அவங்க அதை கவனிக்கல, சீரியஸாக எடுத்துக்கல, விட்டுட்டாங்கன்னா இதனால ஏதோ பெரிய அது தானா உள்ளே போயிடும். பட் ஆனால் நிறைய பெயின் இருக்கும், குழந்தைக்கு திருப்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி there are risks associated with it. ஓகே, இதனால குழந்தை அந்த பெயின்ல கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உடனே காமிச்சிட்டா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி குழந்தைங்க விஷயத்துல ஒரு பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய போன்ல எந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா, இந்த விஷயத்துலலாம் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்காங்க, இது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் விஷயத்துல குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி கேர் எடுக்கணும் ஆஸ் அ மதரா? ஒரு மதர்லாம் இப்போ நீங்க ஒரு ஸ்கூல் அனுப்புறீங்க பசங்களை, மீதி பசங்களும் இருப்பாங்க, அவங்களோட நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்களோட நடக்கிறதுல வித்தியாசம் இருக்கு, இல்லைன்னா அவங்களோட போன் ஷேப்ல வித்தியாசம் இருக்கு, இல்லைன்னா அவங்கள ஸ்பீச்ல டிஃபரன்ஸ் இருக்கு, இதெல்லாம் நீங்க பார்த்து, இல்லைன்னா ஹைட்ல டிஃபரன்ஸ் இருக்கு, இது நீங்க பார்த்து இக்னோர் பண்ணக்கூடாதுங்க. பிகாஸ் கிட்ஸ் கண்டினியூ டு க்ரோ. ஸோ அவங்களுக்கு இருந்த இஷ்யூஸும் அவங்களுக்கு சேர்த்து அது வளர்ட்டே இருக்கும். ஸோ ஒரு சின்ன இஷ்யூ கரெக்ட் டைம்க்கு நம்ம கண்டுபிடிச்சி சரி பண்ண மாதிரி இருந்த இஷ்யூ நம்ம வெயிட் பண்ணி நெக்லெக்ட் பண்ணி இட் பிகம்ஸ் அ மோர் சிவியர் கண்டிஷன். எதுக்கு இது இம்பார்ட்டன்ட்னா பசங்களோட ஃபியூச்சர் அவுட்கம். இப்போ நம்ம கரெக்ட் டைம் கண்டுபிடிச்சி நம்ம பண்ண சர்ஜரி ஆனா, இல்லைன்னா ஒரு இன்டர்வென்ஷன் ஆனா, இல்லைன்னா பிசியோதெரப்பி, அதோட ரிசல்ட் அண்ட் அவுட்கம் ரொம்ப நல்லா இருக்கும். பட் நம்ம லேட் பண்ணி நெக்லெக்ட் பண்ணி பண்ண மாதிரி எதனா இருந்தா சர்ஜரி becomes complicated. Outcome becomes a little more moderate. We cannot provide very great outcome. So in மாதிரி ஆப்வியஸ் தெரிஞ்சான இஷ்யூஸ் நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு பார்க்கும்போது இப்போ 90s கிட்ஸ் 80s கிட்ஸுக்குலாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பேசிக்காகவே வெளில போய் விளையாட விடுவாங்க. பட் இப்போ இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு அந்த ஸ்பேஸும் கிடைக்கிறதில்ல, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பெருசாக பண்ணுறதில்ல. இது குழந்தைங்களை பாதிக்குமா மேம் அவங்களோட போன்ல? கண்டிப்பாக. ஐ மீன் நாட் ஜஸ்ட் இது ஒரு ஆர்த்தோ இஷ்யூவே கிடையாதுங்க, இது ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ, இது ஒரு சோஷியல் இஷ்யூ, அண்ட் திஸ் கேன் ஆல்சோ பி அ எண்டோக்ரைன் இஷ்யூ. ஸோ பசங்கள் யூஸ்வலாக என்ன நம்ம சைட்ல இந்த அட்வைஸ் இருக்குன்னா டெய்லி ஒரு 60 minutes ஆனால் விளையாடணும். அண்ட் தே ஷுட் டூ ப்ராப்பர் ஆக்டிவிட்டீஸ் லைக் ரன்னிங், பிளேயிங், சம் சார்ட் ஆஃப் அ கேம் ஒரு ஸ்போர்ட். ஏன்னா இது அவங்களோட கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் பண்ணும், நியூ நியூரோனல் சர்க்கிட்ஸ் ஃபார்ம் ஆகும், அவங்களுக்கு கோஆர்டினேஷன் அண்ட் ஸ்பேஸ்ல ஒரு ஐடியா வரும். வாட் எவர் இட் இஸ், தேர் பேலன்ஸ் இம்ப்ரூவ்ஸ், தேர் போன்ஸ் பிகம் ஸ்ட்ராங்கர், தே பிகம் அ லிட்டில் மோர் ஃபிட் அண்ட் agile. So all these have an impact on their learning. It all has an impact on their social connections. Kids will not be very comfortable to speak to other set of
of kids or maybe even adults, if they're not going out, if they're not playing, அவங்களுக்கு vitamins deficiencies இருக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே கம்மியாக இருக்கும். ஸோ ஐ திங்க் ஸ்போர்ட்ஸ், ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம். ஓகே, ஸோ சின்ன வயசுலேருந்தே அப்படி ஆக்டிவாக இருந்தால் பின்னாடி வரக்கூடிய நிறைய ஹெல்த் இஷ்யூஸை அவாய்ட் பண்ணலாம். டெஃபினெட்லி. அதே மாதிரி இப்போது நிறைய குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே இந்த கேன்சர் இஷ்யூஸ் இந்த மாதிரிலாம், பெரியவங்களுக்கு வந்து அந்த போன் கேன்சர் வந்து இப்போ குழந்தைங்கள்லேருந்தே நிறைய பேருக்கு வருது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கேசஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவேராக இருக்கணும் மேம் பேரண்ட்ஸ்? எஸ். ஸோ கேன்சர் கட்டி பசங்களே ஒரு ரொம்ப சீரியஸ் அண்ட் மேஜர் இஷ்யூ. வாட் வி சி இன் சில்ட்ரன் இஸ் காமன்லி லுக்கிமியாஸ் இருக்கும், போன் கேன்சர்ஸ் இருக்கும். இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் மேடம்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கலாம். ஆல்வேஸ் ரெட் ஃபிளாக் சைன்ஸ். ஒரு இடத்துல மட்டும்தான் பெயின் சொல்கிறாங்க, நைட்டில் சரியாக தூங்காமல் அவங்கள பெயின்னு சொல்கிறாங்க, வலினால ஏஞ்சி அவங்களால திருப்பி தூங்க முடியல, இந்த ஆக்டிவிட்டி லெவல் கம்மியாயிட்டே இருக்குது, வெயிட் குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்காங்க, நல்லா சாப்பிட்றாங்க பட் ஆனால் வெயிட்டை புட் ஆன் பண்ணலை, அவங்களோட ஆக்டிவிட்டி பாஸ்டர் இஸ் சேஞ்சிங் பிகாஸ் ஆஃப் த பெயின், தென் we have to consider, we have to get it checked. சில டைம் சில பசங்களுக்கு ப்ளீடிங் கம்ஸ் இருக்கும், ஒரு ஈஸி ப்ரூசிங் இருக்கும், சின்ன கட்டு அது சரியாக கிளாட் ஆகாமல் ப்ளீட் ஆகிட்டே இருக்கும், பிளட் கிளாட் சரியாகாமே இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ வி ஷுட் நாட் நெக்லெக்ட் தெம். எதனா ஒரு மோர் தென் அன்யூஷுவல் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே ஒரு வாட்டி போய் ஒரு ஜென்ரல் செக் பண்ணிட்டு வந்தால் பெஸ்ட். ஓகே, இப்போ குழந்தையில நமக்கு என்ன ஃபுட் கொடுக்குறோமோ அதுதான் அவங்களோட லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்த்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு அந்த போன் வந்து பின்னாடி அந்த போன் இஷ்யூலாம் வராமல் இருக்கணும், போன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணீங்க? எவ்ரிதிங் தட் இஸ் ரிச் இன் கால்சியம், மில்க். பட் மில்க்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் கெப்பாசிட்டி தான் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். யூ ஷுட் நாட் ஃபில் தெம் வித் மில்க். கிவ் தெம் சீசனல் வெஜிடபிள்ஸ், சீசனல் ஃப்ரூட்ஸ். இதுதான் கரெக்டான ஒரு எப்போனா கட் ஆக்சஸ் ஷுட் பி கிளியர். கட்டு நல்லா இருந்தால் தான் நம்மளோட ஹோல் பாடி கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ த நியூட்ரியன்ஸ் தட் வி ஆர் in an area, let's say இப்போ நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் என்ன சீசனல் ஃபுட்டோ அவங்களுக்கு ஃபஸ்ட் அதை என்கரேஜ் பண்ணி கொடுங்க. டோன்ட் ரன் டு கெட் அன் அவகாடோ, டோன்ட் ரன் டு பை அ ப்ளூபெர்ரி. ஸோ அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு சீசனலாக கிடச்சிருக்கு, லைக் நவ் மேங்கோஸ், லைக் தேர் இஸ் another season where you'll have சீதாஃபல், ஒரு இல்லைன்னா கொய்யாக்காய் இருக்கும், கிரேப்ஸ் இருக்கும், ஆப்பிள் இருக்கும். எல்லா சீசனல் ஃப்ரூட்ஸ் நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. கிவ் தெம் சீசனல் வெஜிடபிள்ஸ். தே won't eat of course, but you have to trick them into eating. அந்த மாதிரி டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். once in a week is okay, junk once in a week is okay, but அதில் நமக்கு எதுவுமே நியூட்ரியன்ஸ் கிடையாதுங்க. பட் அதான் நீங்கள் சீசனல் ஃப்ரூட் எடுத்தீங்கன்னா ஈவன் இன் a seasonal vegetable, whatever is the capacity of nutrient they get from it is very high. ஓகே, அதே மாதிரி குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்லிப்பர்ஸ் போடுறாங்கல்ல, அதுலேயுமே இப்போ நிறைய ரொம்ப டைட்டாக அந்த ஸ்லிப்பர்ஸ் போடுறாங்க. ஃபுல் கவர், குழந்தை கால் வந்து டஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக நல்ல டைட்டாக ஃபுல் கவர்டாகவும் போட்டு விட்டுறாங்க. அதுவுமே குழந்தைய பாதிக்கும்ன்றாங்களே. இஸ் இட் ட்ரூ மேம்? No, இல்லை, ஸ்லிப்பர்ஸ் எப்படி வேணாலும் போடலாம். அவங்க இஷ்டம். if they're comfortable, they're running and they're not tripping and falling, திருப்பி கீழே விழுந்துறாங்கன்னா it's not fitting them properly. just change that. பட் அதை விட ஸ்லிப்பரோட எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. ஓகே, இப்போ குழந்தைங்க வந்து தவழ்கிற ஸ்டேஜ் இருக்கும்ல மேம். ஸோ அப்போ வந்து நார்மலாக தவழ்கிறதுன்றது ஓகே, இட்ஸ் நார்மல். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கை வச்சு இன்னொரு கை கொஞ்சம் வேறு பொசிஷனில் அந்த மாதிரி எல்லாம் தவழ்வாங்கல்ல, இட்ஸ் அ நார்மல் ஆர் அது கொஞ்சம் கேர் பண்ண வேண்டிய விஷயமா மேம்? அவங்கள அந்த பக்கம் வெயிட்டே போடலைன்னா அப்போ நம்ம சீரியஸாக எடுக்க வேண்டியது இருக்கும். பட் பசங்க லைக் ஐ செட் அவங்கள எல்லாம் ஒரு எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. நம்மளோட பிரெயின் சர்க்கிட்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ பசங்கள் பிறந்த உடனே நிற்க ஆரம்பிச்ச உடனே இல்லைன்னா நடக்க ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு சர்க்கிட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக மெச்சூர் ஆகாதுங்க. ஸோ கெயிட் டெவலப் ஆகிறதுக்கு 5 to 6 years ஆகும். ஸோ until then there will be different ways they try, they walk, they crawl. So it's all okay if they are புட்டிங் வெயிட். அந்த காலில் அவங்கள வெயிட்டே போடாமல் சாஞ்சி நடக்கிறாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் தென் வி ஹாவ் டு கன்சிடர் தட் இஸ் அப்நார்மல். ஓகே, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு குழந்தை ஒரு வயசு ஆகும்போது அவங்களுக்கு நல்ல ஆயில் மசாஜ்லாம் பண்ணுவாங்க. அந்த போன் அப்போ தான் வந்து நல்லா வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாம்லாம் பண்ணுவாங்க. இல்லைனா அதுக்குன்னு தனியாக பெரியவங்களை கூப்பிட்டு பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லதா மேம்? அஃப்கோர்ஸ் ஆல்வேஸ் தேர் இஸ் நத்திங் ராங் இன் இட். அதனால அவங்களுக்கு எதுவுமே இஷ்யூஸ் வராது. பட் அந்த மசாஜில் மட்டும் எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு ஒரு மித் இருக்கும். தட் இஸ் நாட் ட்ரூ. அது ஜஸ்ட் ஓரளவுக்கு அவங்களோட பாடிக்கு ஒரு ஸ்டிமுலேஷன், மசில்ஸ்க்கு ஒரு ஸ்டிமுலேஷன், போன்ஸ் கூட ப்ரெஷர் ஸ்டிமுலேஷன் மட்டும்தான். பட் அதனால நம்ம எதனா சரி பண்ண முடியும்னா நோ, நாட் ரியலி. பட் இட்ஸ் நாட், இட் கேன் பி கண்டினியூட், நத்திங் டு ஸ்டாப்.